நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவங்க ஏன் இங்கே நின்றுட்டு இருக்காங்க? இவங்க கூப்பிட்டாலும் நான் போக போகிறதில்ல. முதல்ல எங்களுக்கு போக சொல்லுங்க. அப்பா, அண்ணன் மேலே இருக்கிற கோபத்தை எங்கள் மேலே ஏன் காட்டுறீங்க? என்ன நீங்கள் ரெண்டு பேரும் யோகியன்னு நினைப்போ? உங்கள் அண்ணன் பேச்ச கேட்டு தான் நீங்களும் ஆட்டம் போட்டீங்க. அப்பா டேய், நீ கூப்பிட்டா மட்டும் நான் வந்துடுவேன்னு நினைக்கிறியா? நாங்கள் ஒன்றும் உங்களை கூப்பிட வரல. இருக்கிற சொத்துலாம் அவர் பேரில் தான் இருக்கு. அதை எங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டாருன்னா நாங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். அட சண்டாளங்களா, அட பாவிகளா, ஏண்டா இதுதான் நீங்க உங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசமா? நான் தான் கேட்கிறேன். அவர் சம்பாதிச்ச சொத்து மட்டும் வேணும், ஆனா அவரை மட்டும் வேண்டாம், அப்படித்தானே? முதல்ல கையெடுங்க. கையடியா? அவர் எங்க மேல கொச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சமாதானப்படுத்தணுவியா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாரு. உங்களுக்காக எத்தனை பேர்கிட்ட கை கட்டி நின்று இருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணுயா. அப்படி நினைச்சு பார்த்திருந்தா அவரை நீங்க குடும்பப்படுத்திருக்க மாட்டீங்க. பெரியவரே, நாங்கள் ஒன்றும் அவர் குடும்பப்படுத்தல. அவர் எங்களோட இருக்கும்போது எங்க மேலதான் பாசமா இருக்கணும். அதை விட்டு பொண்ணு மேல பாசமா தான் எங்களுக்கு எரிச்சல் தான் வரும். தம்பி, உங்க குடும்ப சமாச்சாரம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காத. உங்க அப்பா எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. என்ன பாக்குற? வயசான காலத்துல எங்க பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? எங்களை நோகடிச்ச பிள்ளைகளை பத்தி பேசுறதாயா. அதனால உங்க லட்சணம் என்னன்னு தெரியுமியா? இவருக்கு பிறந்ததுலயே இவரோட பொண்ணு மட்டும் தான் நல்லவளா இருந்திருக்கா. நீங்க அவளை ஏமாத்தியும் கூட உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காயா. அப்படிப்பட்ட பொண்ணு மேல எந்த அப்பருக்கு தான் பாசம் வராம இருக்கும்? யோ ஐயா, பொண்ணை பத்தி கேள்விப்பட்ட உடனே அது மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கலையான்னு நாங்க கவலைப்பட்டு இருக்கிறேன்யா. யோ, அந்த பொண்ணு கூட நீங்க எல்லாம் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. அவளோட அருமை தெரியாம ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இனிமே இவங்கள்ட்ட நல்ல விதமா பேசி ஒன்னும் பிரயோஜனப்படாதியா. இப்பெல்லாம் பெத்தவங்களை கவனிக்காத பிள்ளைகளை தண்டிக்க சட்டமே வந்திருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் உருப்பிடுவானுங்க. போதும், இதுக்கு மேலேயும் இவங்க கிட்ட ஒன்றும் பேசாதீங்க. என் பேர்ல சொத்து இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படிதான் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நான் என்ன செய்யணும் அதை அவங்க கிட்ட கேளுங்க. சொத்து உங்க பேர்ல இருக்கிறதுனால அதை எப்ப என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அதனால நாங்க 3 பேரும் பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஏண்டா, இப்ப கூட உங்களுக்கு எல்லாம் செல்லமாக ஒரு பங்கு கொடுக்கணும்னு தோணலையாடா? ஏய், நீங்க எல்லாம் தாண்டா இப்படி சுயநலமா இருக்கீங்க. ஆனா என் செல்லம்மா அப்படி இல்ல. நான் அவகிட்ட எல்லா சொத்தையும் அவ பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்ன தெரியுமா? எல்லா சொத்தையும் உங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டேன். அதுதான் என் பொண்ணு செல்லம்மா. என்னடே, 4 பேரும் ஒரே வயிற்றுல தான் பிறந்தீங்க. அப்புறம் ஏண்டா அவளுக்கு இருக்கிற மனசு உங்களுக்கு எல்லாம் இல்ல? என்னோட உண்மையான சொத்தை அவன் மட்டும் தாண்டா. நீங்க எல்லாம் அவளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத தூசி தூசி குடுங்கடா. ஐயோ, எங்கடா கையெழுத்து போடணும்? சட்டப்படாதீங்க. ஐயா, பொறுங்க. கோபப்படாம பேசுங்க. போடுங்க. எங்க கையெழுத்து போடணும்? கையெழுத்து வாங்க வந்துட்டாங்க. கையெழுத்து வாங்க வாங்க. நில்லுங்கடா.
இனிமே எவனும் என் மூஞ்சில முழிக்க கூடாது. நான் செத்தா கூட இங்க வரக்கூடாது. போங்கடா. வா. ஐயா ஐயா உட்காருங்க. பார்த்து மெல்ல. அப்படியே உட்காருங்க. மெல்ல மெல்ல அப்படியே உட்கார்ந்து. இவங்கெல்லாம் எனக்கு பசங்களாவது போறமா இருப்பாரு. என்ன முதா கார்மெண்ட்ஸோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சதா? கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன் நீ. அப்புறம் என்ன அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டல, இனிமே கார்மெண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நீ தான் பார்க்கணும். அக்கௌண்ட் செக்ஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போயிருந்தப்ப அக்கௌண்ட் வெளியில போயிருந்தாரு. அவர் வர்றதுக்குள்ள இவங்க நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்கிட்ட சந்தேகத்தெல்லாம் கேட்ட உடனே அவர் அசந்து போய் பாராட்டினாரு. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா. மேடம் ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல, என்ன விஷயம்? இல்ல மேடம், என் வாழ்க்கை சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. மேடம், நான் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்கேன். உள்ள வர சொல்லலாமா? யாரு? உன் ரிலேஷனா? இல்ல மேடம், எங்க ஏரியால தான் அவரும் இருக்காரு. நான் தினமும் வேலைக்கு போயிட்டு வரதை கவனிச்சுக்கிட்டு நேத்து என்கிட்ட வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சம்மதமானு கேட்டாரு. நான் உடனே அவர்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டேன். அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில டெலிபோன் ஆபரேட்டரா ஒர்க் பண்றாரா. அவங்க அம்மா அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதுனால அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லையா. அவர் சொல்றத கேட்கும்போது என் நிலைமையிலதான் அவரும் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் சம்மதிச்சா ஏதாவது ஒரு கோயில வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காரா. என்கிட்ட சொத்து பணம்னு எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவரு வரதட்சணையே எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டாரு மேடம். எனக்கு அம்மா இல்லைனாலும் அக்கா ஸ்தானத்துல எங்க முதலாளியம்மா இருக்காங்க. நீங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் மேடம். அதுவும் இல்லாம அவங்க உங்களை ஓகே பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவர்கிட்ட சொல்லிருக்கேன் மேடம். அவரும் சரின்னு சொல்லி உங்களை பார்க்க வந்திருக்காரு மேடம். நீங்க எனக்காக அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்க முடியுமா? சரி, பேசலாம். வர சொல்லு. வாங்க. இவர்தான் மேடம். அவரு வணக்கம் மேடம். இவங்க தான் நான் சொன்ன செல்லம்மா மேடம். உட்காருங்க. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? முரளி மேடம். ரொம்ப நாளா சுமதியை கவனிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல இப்பதான் பாத்தீங்களா? ரொம்ப நாளாவே ஒன் சைடே உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஆனா இவங்க கிட்ட என் காதலை சொல்றதுக்கான தைரியம் எனக்கு இப்பதான் வந்தது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்க சுமதியை நல்லபடியா கவனிச்சுக்குவீங்களா? கண்டிப்பா நல்லபடியா வச்சுப்பேன் மேடம். நீங்க சொல்றது நான் எதை வச்சு நம்புறது? மேடம், எங்க அப்பா அம்மா இறந்த பிறகு நான் ஒரு அனாதையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் அமையாதான்னு ரொம்ப நாளாவே ஏங்கிக்கிட்டு இருக்கேன் மேடம். அப்படி இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை சந்தோஷமா தானே மேடம் வச்சிருப்பேன். என்ன வாசு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சுமதிக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வசதியையும் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கண்டிப்பா இவரு நல்லவரா தான் இருப்பாரு. என்ன அமுதா, நீ என்ன சொல்ற? அண்ணி, இந்த காலத்துல இது மாதிரி ஆம்பளைங்க அமையறது ரொம்ப அபூர்வம். இதை விட்டா சுமதிக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமான்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. சரி, உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். நம்ம கார்மெண்ட்ஸ்ல நிறைய பேர் குடும்ப வாழ்க்கை பத்தி யோசிக்காம அலட்சியமா இருக்காங்க.
அவங்க எல்லாரும் யோசிக்க வைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் சந்திச்சு எல்லாமே முடிவு பண்ண. சரிங்க மேடம். Thank you, madam. சரி. என்ன வாசு நான் சொன்னது? கரெக்டு தாங்க. நீ என்ன நினைக்கிற முதா? நீங்க சொன்ன கரெக்டா தான் அண்ணி இருக்கும். முத்தழகி வரேங்க. ஏங்க என்ன அதான் உங்க அப்பா சொத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரே, அடுத்து ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதானே? என்ன ஆக வேண்டியதை பார்க்கணும்? என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? அன்னைக்குதான் உங்க தம்பிங்க சொத்தை பிரிக்கணும்னு சொல்லி கராரா பேசிட்டாங்களே, அத பத்தி பேசி முடிவு பண்ண வேணாம்? அவனுக்கு இருக்காங்களா? கூப்பிடு. இல்ல அவங்க கிளம்பி ஹோட்டல் போயிட்டாங்க. நான் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லவா? இல்ல வேணாம் வேணாம், அவங்களே வரட்டும். நான் சாயங்காலம் வரும்போது வக்கீலோட வரேன். ஸோ அவங்களும் இருப்பாங்க. நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணிக்குவோமா? வரமா வரங்க. முத்தழகி, எனக்கு என்னமோ சொத்து விஷயத்துல உன் புருஷன் ரொம்ப மெத்தனமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவர் தம்பிங்க ரொம்ப விவரமா இருக்கிறானுங்க. அதை விட அவனுங்க பொண்டாட்டிங்க ரொம்பவே விவரமா இருக்காளுங்க. இப்ப என்ன இதுக்கு என்ன பண்ண சொல்ற? உன் புருஷன் பெருந்தன்மையா இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு முக்கால்வாசி சொத்தையும் அவர் தம்பிங்களே புடிக்க போறானுங்க. அந்த மாதிரி கெட்ட புத்தி உங்களுக்கு இருக்கலாம், எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கிடையாது. கிடையாது. ஏமல்லி, நீதானே இப்ப பேசுன? ஆமா. எனக்கு ஏதோ கெட்ட புத்தி இருக்கிறதா சொன்னியே, அப்படி என்ன கெட்ட புத்தி நீ பாத்துட்ட? நானும் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்ததுல இருந்து உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால உங்க புத்தி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அத தாண்டி என்ன தெரியும்னு கேக்குறேன். எல்லாரும் உங்க பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களை எதிர்த்து யாராவது ஒரு வார்த்தை பேசினா அது உங்களுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காம போயிட்டா போனா போதுன்னு ஒதுங்கி போக மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. போதுமா உங்களை பத்தி சொன்னது? இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? பாத்தியா முத்தழகி, இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்ப வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டா. இப்ப என்ன பேச்சு பேசுற பாரு. நீங்க பண்ற அக்கிரமத்துக்கு ஊமை வந்திருந்தா கூட பொறுக்க முடியாம வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏய், நான் இப்ப வள்ளி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் நடுவுல பேசுற? அடுத்து என்னதானே வம்பு கிழப்பீங்க? அதான் முன்கூட்டியே பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நேத்து வந்தவளுக எனக்கே குழி தோன்றாளுக. எப்படி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்ற நன்றியே மறந்து போயிடுறாளுக. எதுக்கு இந்த ஜாட பேச்சு? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. எனக்கு என்னடி பயம்? நான் நன்றி மறந்தவன் சொன்னது ஒன்னதான்.
எதுக்கு நான் உங்க கூட நன்றியோட இருக்கணும்? நான் மட்டும் இல்லனா நீ மணியரச கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்க முடியுமா? ஆமா, நீங்க இல்லைன்னா நடந்திருக்காதுதான். ஆனா நீங்க ஒண்ணு எனக்கு நல்லது பண்றதுக்காக பண்ணலையே. அமுதாவை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணும் தான் என்ன இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. ஆமாண்டி, அமுதாவை எனக்கு பிடிக்கல, அதனாலதான் உன்ன மருமகளா கொண்டு வந்தேன். நான் நினைச்சேன்னா நினைச்சா இன்னொருத்தைய கொண்டு வந்தலான்னு பாக்குறீங்களா? என்ன அமுதா மாதிரி ஏமாளின்னு நினைச்சீங்களா? ஏன் குடிய நீங்க கெடுத்தா உங்க குடிய நான் கெடுத்துருவேன். என்னடி ஏன் பொண்ணையே மரியாதை இல்லாம பேசுறியா? அம்மா, என் பொண்ணு குடிய கெடுக்க நினைச்சா இது பாருங்க, நான் பாத்துக்கிட்டு சும்மா விடுங்க நினைச்சியா? என்னடி என்னடி செய்வாடி? என் வயசுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மாதிரி இருந்துகிட்டு வேண்டாம், நானுண்டா இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிட்ட பாருமா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? பொண்ணு ஆகல. ஏன் வள்ளி, இவ்ளோ தூரத்துக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு, வந்து விலக்கி விடாம நீ பாட்டுல எனக்கு என்னன்னு இருக்க? உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாத்தியா, அவ சில்லற புத்திய காமிச்சிட்டா. இவள சொல்லி என்ன பிரயோஜனம்? அவ குடும்பம் அப்படி. இங்க பாருங்க, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா கெட்ட கோபம் வரும். ஆமா, பெரிய ராஜ பரம்பரை உங்களுது. இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உன் புருஷன் கிட்ட வச்சுக்க. அந்த சோளமலை தான் பெட்ரூம்குள்ள வந்தா பொட்டி பாம்பா அடங்கி போயிடும். அப்போ பெட்ரூம்குள்ள வந்து பாத்தீங்களா? ஆமா, ஏன் புருஷனை பத்தி சொல்றீங்க? உன் புருஷன் உன் பேச்ச கேட்டுக்கிட்டு கூட பிறந்த தங்கச்சியை வெட்டி விட்டாரே, ஏன் அது மறந்து போச்சா? அடி பாவி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடி ஆளாளுக்கு ஓவரா பேசிட்டு போறீங்க? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஏன் இதெல்லாம் தள்ளினீங்க? எங்களை அடிக்க முடியல, நீ இதெல்லாம் உடைக்கிறீங்களா? என்ன வள்ளி இப்படி சண்டைக்கு வர? அவதான் அறிவுகட்டத்தனமா பேசுறாங்க, நீயுமா பேசல? என்னது, நான் அறிவுகட்டத்தனமா பேசுறேனா? ஆமா, நீங்க வந்த வினையெல்லாம் உன்னாலதான். நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரே சண்டை. ஏன் சொல்ல மாட்டீங்க? இது பாருங்க, அவங்க கிட்ட பிரச்சனைனா அவங்க கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க, என் கிட்ட வச்சுக்காதீங்க. ஏன் என்ன பத்தி மட்டும் பேசணுமா? எதுக்கு? நான் என்ன இழிச்சவாயா உங்களுக்கு எல்லாம்? வள்ளி இப்பெல்லாம் ரொம்ப ஆகி போச்சு. என்ன வள்ளி இது? ஆமா, கூடவே அம்மா வேற கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. என்ன தலையிட்டு குட்டி பிசாசு. ஆமா, நீ வா. முத்தழகி, இவளுங்க எல்லாத்துக்கும் துடிச்சுட்டாளுங்க. நம்ம இவளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு தாண்டி அசிங்கம். ஆமா, எல்லாத்துக்கும் கூடவே இருந்துட்டு இப்ப எப்படி மாத்தி பேசுறாளுங்க பத்தியா? அப்படிதான் பேசுவாளுங்க. ஏன்னா இவளுங்க எல்லாரும் உன்னை வச்சுதானே எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டாளுங்க. இனிமே உன்னால ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லையே. இப்பவாவது உன் மரமண்டிக்கு புரியுதான்னு பாரு. இத பாரு, இனிமே நீ உண்டு, உன் குடும்பம் உண்டுன்னு இரு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். போ. பேய்களா பிசாசுங்களா, போங்கடி. வந்துட்டாளுங்க அம்மாவும் பொண்ணும். அவங்க மட்டும் நல்லவங்களா, நாம 2 பேர் மட்டும் பேய்ங்களா? போய் பேசுங்க.
ஏங்க காஃபி. தேங்க்யூ. அப்பாட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டீங்க. தம்பி எல்லாம் பாகம் கேட்குறாங்களே, என்ன பண்ண போறீங்க? இல்லை, என் தம்பிங்க அவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் சொத்து பிரித்து கொடுக்குறது தானே நியாயம். அது இல்லைங்க, இப்போ எப்படியும் சொத்தை பிரிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. இப்போ எப்படி பிரிக்க போறீங்கன்னு தான் அப்பா கேக்குறாரு. சொத்தை பிரிக்கணும்னு சொன்னது என் தம்பிங்க தான். அதே மாதிரி எப்படி பிரிக்கணுன்றதே அவங்களே முடிவு பண்ணட்டும். பாருங்க மாப்பிள்ள, நீங்க இப்படி பேசுறது பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா நீங்க அலட்சியமா இருந்தீங்க, உங்க தம்பி எல்லாம் உங்களை ஏமாத்திடுவாங்க. என் தம்பிங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு மோசமானவங்க இல்லை. ஏதோ பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அப்படி பேசுறாங்க, மற்றபடி அவங்க நல்லவங்க தான். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க தம்பிங்களை நீங்க தான் வச்சுக்கணும். இங்க பாருங்க, காசு பணம் வந்துடுச்சுன்னா பந்தம் பாசம் உறவு எல்லாமே அறுத்து போயிடுங்க. சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? ஏமாப்பிள்ள, நீங்க என்ன பங்கு கேட்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா நான் அந்த வீடை தானே கேட்கணும். ஏன்னா நான் அங்கதான் பிறந்து வளர்ந்த இடம். ஒரு மூத்த மகனா அந்த வீடை கேட்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குல்ல. ஏங்க, நீங்க பேசாம வீடை கேட்கறதுக்கு பதிலா ஏன் ஹோட்டல்ல கேட்க கூடாது? இல்ல, ஏன் சொல்றேன்னா, வீடுங்கிறது நமக்கு அசையாத சொத்து தான். ஆனா அது மேல நமக்கு எதுவும் வருமானம் கிடைக்காது இல்ல. இதே ஹோட்டலா இருந்துச்சுன்னா அது அசையாத சொத்தாவும் இருக்கும், தினமும் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு நிம்மதியா கலாவில் உட்காந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. ஸ்னேகா, வீட்டையும் ஹோட்டலையும் பார்க்கும்போது ஹோட்டலில் கேட்குறது தான் சரின்னு படும். ஆனால் வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் சமமாக மதிப்பு வராது. எங்ககிட்ட இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாம் வீட்டோட சேர்த்தாகணும். அப்படி கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் சரியாயிடும். பா, என்ன எங்களை பேச விட்டுட்டு நீங்க பாட்டு பேசாம இருக்கீங்க? இதான் சொல்லுங்க. நீங்க 2 பேர் சொல்றதுமே எனக்கு சரியா படல. நீங்க பேசாம கன்ஸ்ட்ரக்ஷனை கேளுங்க, அதான் உங்களுக்கு சரியா வரும். என்னடா வீட்டையும் ஹோட்டலையும் விட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை போய் கேட்க சொல்றானேன்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே நீங்க நிறைய வீடு கட்டிருக்கீங்க, இன்னும் நிறைய வீடு கட்டலாம், நல்ல வீடா கட்டலாம் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துக்கு சொந்தமா ஹோட்டல் இருந்துச்சு. ஆனா அதுல உங்களுக்கு ஆர்வமே இல்லாம தான் அந்த ஹோட்டல் பிசினஸ் நீங்க செல்லமாக விட்டு கொடுத்தீங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் ஹோட்டல் நடத்தணும்னு ஆர்வமா இருக்கும்போது நீங்க மட்டும் வித்தியாசமா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்க அப்பா ஆவடையப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸுக்கு முதல்ல பணம் தரதுக்கு ரொம்ப யோசிச்சாரு தெரியுமா? ஆவடையப்ப என்கிட்ட வந்து என் புள்ள கடற்கரைக்கு நீயாவது புத்தி வந்து சொல்லக்கூடாதான்னு கேட்டாரு. நான் விடல. எதுக்கு ஓன் பிள்ளை ஓன் தொழிலுக்கு கொண்டு வர? அவன் இஷ்டப்படுறபடி விட வேண்டியதானே. அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆசைப்படுறான், விடு அப்படின்னு நான் தான் உங்க தொழிலுக்கு பணம் கொடுக்க சொன்ன உங்க அப்பாட்ட. ஓ, அப்படியா? ஆமா மாப்பிள்ள, இந்த விஷயம் இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு. ஆனா அன்னைக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்க தனியா வந்துருவீங்க, இல்ல எல்லாரையும் விட நீங்க தனித்து வந்துருவீங்க அப்படின்னு நினைச்சேன். நான் நினைச்சது கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில ஓஹோன்னு வந்துட்டீங்க நீங்க. ஏப்பா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இவரு கஷ்டப்பட்டு உழைச்சு டெவலப் பண்ண ஒரு விஷயம். இது எப்படி சொத்து பிரிக்கிற பங்குல வரும் இல்லைங்க? அப்படி கிடையாதுமா. ஆவட எந்த சொத்தையும் தனியா பிரிச்சதே கிடையாது, எல்லாத்தையும் தம் பேர்ல வச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கு போட்ட முதலீடு கூட ஹோட்டல்ல இருந்து எடுத்ததுதான். அதனால கன்ஸ்ட்ரக்ஷனோட கணக்கு வழக்கும் குடும்பத்தோட கணக்கு வழக்கில் தான் வரும். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டா
நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே? ஆமா மாப்பிள்ளை, நீங்க வேற எதை கேட்டாலும் வெறும் சொத்தா தான் இருக்கும், சந்தோஷம் கிடைக்காது. இது எல்லாத்தையும் விட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலை கேட்க சொன்னதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உங்களையும் சினேகாவையும் சேர்த்து வச்சது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தானே. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் உங்கள் கையில் இருக்கிறதுனால தானே முத்துலேக்கு தெரியாமல் இங்கே வந்து போக முடியுது உங்களுக்கு. இதை விட்டுட்டு நீங்கள் ஹோட்டலையோ வீட்டையோ கேட்டிங்கன்னா அதில் சினேகா சொந்தம் கொண்டாட முடியாது. நான் இப்படி சொல்கிறது என்னுடைய சுயநலத்தில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் வந்து இந்த வீட்டையோ ஹோட்டலையோ கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அங்கே சினேகா வர முடியாது, முத்தலைக்கு வந்து உட்காந்துப்பா. அதனால தான் உங்களை கன்ஸ்ட்ரக்ஷனை கேட்க சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது முத்தலைக்கு பிடிபடாத விஷயம். ஆனால் என் பொண்ணு சினேகாவுக்கு அதுதான் பிடிச்ச விஷயம். அதனால தான் உங்களை கன்ஸ்ட்ரக்ஷனை கேட்க சொல்கிறேன். ஏங்க, அப்பா சொல்றது கரெக்ட் தானே? நீங்க பேசாம கன்ஸ்ட்ரக்ஷனே கேட்கலாமே. எப்படியோ லாயரை கூப்பிட்டு தான் போவேன், அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஓகே, நான் வரேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன். ஓ, சுப்பிரமணி. ஐசி. இவங்க என் சொந்தக்காரங்க. வாங்க உள்ள வாங்க. முத்தழகி வரேங்க. வல்லேம்மா. கவிதா, மச்சான கூப்பிட்டு வாமா. சார் என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தண்ணியாவது குடிங்க. சரி கொடுங்க. வாங்க. முத்தழகி, வக்கீல் சார் தண்ணி கொண்டு எடுத்துட்டு வரேன். நல்லா இருக்கீங்களா? வா, அந்த பத்திர ஃபைல் எடுத்துட்டு வா. லாயரை அழைச்சிட்டு வந்துட்டேன். சொத்தை எல்லாம் எப்படி பிரிக்கலான்னு இவரை வச்சே பேசிடலாம். சார், இதான் எங்க ப்ராப்பர்ட்டி. சமமா 3 பங்கா பிரிச்சிருங்க. சரி. சமமா பிரிச்சா மட்டும் பத்தாது, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க முதல்ல. சகல மத்தவங்களுக்கு என்ன வேணும்ன்றது அப்புறம் இருக்கட்டும், உங்க 2 பேருக்கும் என்ன வேணும் அதை கேளுங்க. வீட்டை கேளு. என்ன? வீட்டை கேட்க சொல்றாரு. கேட்டுருவோம். எங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்துருங்க. என்னது, வீடு வேணுமா? வீடு மூத்த பிள்ளைக்கு தான் சொந்தம். அப்போ ஒன்று செய்யுங்க, வீட்டை நீங்கள் வச்சுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எனக்கு கொடுத்துருங்க. என்ன சொல்ல இது? கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என் புருஷன் எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாது? அதை போய் மனசாட்சி இல்லாம கேக்குறீங்க. அண்ணி, அண்ணன் இப்போ வேணா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் அதுக்கு போட்ட மூலதனம் இந்த சொத்துல எடுத்தது. அதுக்கு தான் இப்போ கூட அப்பா அவர் பேர்ல வச்சிருக்காரு. அதை பாத்தீங்களா மாப்பிள்ள, உங்க தம்பியே சின்ன பையன் நினைச்சிருந்தீங்களே, அவன் எவ்வளவு தூரத்துக்கு சொத்து பத்து விவரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான்னு. அம்மா, அவன் இன்னுமே சின்ன பையன்தான். அவன் ஆசைப்பட்டான்னு ஒருத்திய கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கேன்ல, எல்லாம் அவ சொல்லி கொடுத்து ஆடுறான். இந்த ஜாட பேச்செல்லாம் எங்கிட்ட வேண்டாம், நேரா விஷயத்துக்கு வாங்க. சரி, எங்களுக்கு வீடும் வேணாம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் வேண்டாம். ஹோட்டலை மாத்திரம் எங்க பேர்ல எழுதி கொடுத்துருங்க. என்னமோ கம்மியா கேக்குற மாதிரி பேசுறத பத்தியா? சாமி, எனக்கெல்லாம் இவ வயசுல
ஒரு விவரமும் தெரியாது. தெரிஞ்சுக்காம இருந்தது உங்க தப்பு. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல இப்படி இருந்தாதான் ஒரு சிலரை சமாளிக்க முடியும். ஏய், யார பத்தி பேசுற நீ? முத்தழக, சண்டை போட்டதெல்லாம் போதும். இனிமேல் சண்டை போடுறதுக்கு உடம்புலையும் தம்பில்ல, என் மனசுலையும் தம்பில்ல. லாயர் சார், பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல? எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனு, சோலைக்கு வீடு, மணியரசுக்கு ஹோட்டல் கொடுத்துருங்க. இது மூணுமே சமமா இல்லையே? இல்லை இல்லை, இது இல்லாமல் எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. டாக்குமெண்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி பிரிக்கலாம்னு சொல்றீங்க? சார், ஒவ்வொருத்தங்க என்ன கேட்குறாங்களோ அப்படி பிரித்து கொடுத்துருங்க. அது சரிசமமாக இல்லைன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மற்ற லேண்டை பிரித்து கொடுத்துருங்க. சரி, அப்படியே பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிசமமா 3 பங்கா பிரிச்சுட்டேன். நீங்களே 3 பேர் பேசி பிரிச்சிருக்கலாம். எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு தெரியல. காரணமாக தான் சார் சொன்னேன். நாங்கள் பிரிச்சுக்கிட்டாலும் கடைசியில் நீங்கள் தான் பத்திரம் எழுத போகிறீங்க. பொதுவான ஒரு ஆளை வச்சு பிரிச்சுக்கிட்டா பின்னாடி எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வராதில்ல. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இங்கே பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லேண்ட் உங்களுக்கு. சோலைமலை வீடும் லேண்டும் உங்களுக்கு பார்த்துக்குங்க. மணியரசு ஹோட்டல், அதை சேர்ந்த லேண்ட். என்ன எல்லாம் சரியா இருக்கா? என்ன கேட்காதீங்க, ஓகேவான்னு பெரியவங்களை கேளுங்க. என்ன என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஓகே. மணியரசு உங்களுக்கு? ஓகே. இதில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும்னு நினைச்சேன். நல்ல வேலை ஒத்துமையா இருந்துட்டீங்க. இதில் எப்படி எழுதியிருக்கோ அப்படியே பத்திரத்தில் எழுதி விடுறேன், படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். என்ன சரியா? சரியா? அப்ப நான் கிளம்புறேன். சரி, வரேன், பார்ப்போம். ஆஃபீஸில் வந்து பார்க்க. சரி. ஆமாண்டா, உங்க அப்பா ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்க. என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லைடா, இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இந்த வயசில் பசங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னார். அது வேற ஒன்றும் இல்லடா, இந்த வயசுல உங்க அப்பா இருக்கும்போது இதை விட பெரிய விஷயம்லாம் பண்ணிருப்பாரு. அதனால இந்த விஷயம் பெருசா தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற மச்சான்? கரெக்டா சொன்ன மச்சான். இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு. டேய், அன்னைக்கு எஸ்கேப் ஆன பார்ட்டி தானே இவன்? ஏய் மச்சான், அன்னைக்கு கத்தி எடுத்து காமிச்சான ஒலிம்பிக் கேம்ஸ்ல வர மாதிரி ஒண்ணாம. ஹலோ மிஸ்டர், என்ன தனியா வந்திருக்கீங்க? உங்க லவரோட வரலையா? ஆனா பாஸ்,
உங்க லவர் சூப்பர்மா. என்ன நீங்க தூக்கல தொங்க வேண்டிய நீங்கெல்லாம் வெளியில நிம்மதியா சுத்திட்டு இருக்கீங்கல்ல? உங்களை பார்த்து அன்னைக்கு வேணா நான் பயந்து ஓடி இருக்கலாம், ஆனா இனிமே நான் பயப்பட மாட்டேன்டா. ஏய், என்னடா ஓவரா சவுண்ட் விடுற? அடிக்கணுமா எங்களை? வாடா வா. டேய் வாடா. டேய் வாடா. நான் அடிக்க மாட்டேன்டா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். என்னடா அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். டேய் நில்றா. டேய் நில்றான்றல. டேய் டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் இல்ல சொல்றல. நில்றானா? டேய் 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 என்ன பிடிக்கறா? அவன் போறேன். விட மாட்டேன்டா உங்களை. என்ன விடுறா? ஓடுறா. நில்றா. அவனை விட்டுட்டு போலீஸ்ல மாட்டிக்கிறியா? போட்டுடா. இன்னைக்கு மட்டும் தான அவனை விட சொன்னேன், நிரந்தரமா விட சொல்லல. டேய் என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்லு. இத பாரு போயிட்டு இருக்கானே. டேய் நம்மள யாராவது ஒருத்தன் அவனுக்கு தெரியாம அவன் அட்ரஸை கண்டுபிடிப்பான். அவனை கண்டுபிடிச்சு போய் மிரட்ட சொல்றியா? டேய் முதல்ல அவன் அட்ரஸை கண்டுபிடிப்போம், மத்ததெல்லாம் என்ன பண்ணலாம் அப்புறம் யோசிப்போம். புரிஞ்சுதா? டேய் வினோத், அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணு. ஓகேவா? வாங்கடா போலாம். உள்ள வாங்க அமுதா. இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க ஃபைல் எடுத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? உங்களை பத்தி நான் அம்மாட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அவங்க தான் உங்களை அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க உள்ள. அதுக்குள்ள வாடா. என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? யார் இந்த பொண்ணு? இவங்க தான்மா நான் சொன்ன அமுதா. இந்த பொண்ணு தான் அமுதாவா? என்னடா வந்தவங்கள வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதானே? வாமா வா வா போங்க. வா 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 வா. இப்படி உட்காரு உட்காருமா. என்னடா போனா அதுக்குள்ள பொசுக்குன்னு வந்துட்ட? வேலை முடிஞ்சு போச்சா? இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் கார்மெண்ட்ஸ்ல இருந்து ஆடிட்டர் பக்கம் போயிட்டு இருந்தோம். நான் ஒரு ஃபைலை வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். சரி அதை எடுத்துட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன். சரி நீ கிளம்பிடாத, இத வந்துடுறேன். அம்மா எங்கம்மா போற? வந்து சொல்றேன். என்ன உங்க அம்மா இவ்ளோ பரபரப்பா இருக்காங்க? அவங்க இப்படிதாங்க, நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கல்ல. இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா உடனே அவங்க சுறுசுறுப்பாயிடுவாங்க. அதுவும் உங்களை பார்க்கணும்னு வேற ஆசையா இருந்தாங்க. இப்ப பார்த்ததும் அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பத்தி உங்க அம்மாக்கு எல்லாமே தெரியுமா? தெரியுங்க. என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா என் மேல பரிதாபப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, மணியரசு உங்களை கோர்ட்ல வச்சு தப்பா பேசுனதை கேட்டு அவங்க கொதிச்சு போயிட்டாங்க. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அவன் எப்படி இப்படி தப்பா பேசலான்னு அவங்க என்கிட்ட ஒரே புலம்பி தள்ளிட்டாங்க. என்ன பார்க்காமலே நான் நல்ல பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? எங்க அம்மா பட்டிக்காடா இருந்தாலும் மனுஷங்களை எடை போடுறதுல அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஒருத்தரை பத்தி பேசுறத கேள்விப்பட்டு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க ரொம்ப தெளிவா சொல்லிடுவாங்க. இந்த வடை சுட சுட இருக்கு, சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. டீ ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா வீட்லயே டீ போட்டு கொடுக்கறதுக்கு என்ன? வீட்டுல பால் இல்லடா, அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து காசி டீ போட்டு குடுக்கறதுக்குள்ள நாழி ஆயிடும். நீ வேற சீக்கிரம் சீக்கிரம் போகணும்னு சொல்றல, அதான் போய் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த குடிமா, நல்லா இருக்கும் குடி. எனக்கு பசிக்கலமா, இந்தாங்க. ஐயோ டீ காஃபில குடிக்க மாட்டேம்மா, உனக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன், குடி. இதையாவது எடுத்துக்கோங்க. ஆசை ஆசையா போய் அம்மா உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீங்க சாப்பிடுங்க. கூச்சப்படாதம்மா, சாப்பிடு, நல்லா இருக்கும், சாப்பிடு. அம்மாடி எழுந்துரு எழுந்துரு எழுந்துருமா, எழுந்துரு திரும்ப. இல்ல இல்ல இருக்கட்டும், பூவெல்லாம் வேண்டாம், நான் வச்சுக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் பூ ரொம்ப அவசியம். அதனால தான் ஒரு பொண்ணுக்கு நடக்கிற எல்லா சடங்குகள்லயும் பூக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. வெச்சுக்குமா. பேசாம பூவை வச்சுக்குங்க, இல்லனா அம்மா இன்னைக்கு பொழுது பூவோட பெருமையை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சும்மாரா,
அவன் கிடக்குறான். நீ திரும்புமா, திரும்புமா. பூ வச்ச உடனே உன் முகத்துக்கு தனி கலையா வந்துருச்சுமா. நல்லா இருப்பேன். அமுதா கிளம்பலாங்களா? இது பாருமா, நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. நிச்சயமா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சரியா? நான் கிளம்புறேன். அடிக்கடி வீட்டுக்கு வந்துருப்போமா? இந்தாங்க வரமா. சரிப்பா, வரேம்மா. உட்காருங்க. வரமா. அண்ணே வாங்கண்ணே, இதான் அவன் வீடு. அம்மா, அந்த 4 பேத்தையும் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கதாமா போறேன். மூடுறா. அவங்கள பார்த்ததும் நீ சத்தம் போட்டதே பெரிய தப்பு. இப்ப தேவையில்லாம அந்த விஷயத்தை மறுபடியும் கிளறாத. ஏன் அண்ணனை திட்டுறீங்க? அண்ணா அவங்கள காட்டி கொடுக்காத வரைக்கும் போலீஸ் அவனை எங்கேயும் போக விடாது. அதுக்கு பேசாம போலீஸ்ல அவங்கள புடிச்சு கொடுத்துட்டா நாம நிம்மதியா இருக்கலாம். எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவங்க ஆளுங்க நம்மள என்ன சும்மாவா விட்டுருவாங்க? அம்மா என்ன யாரா வீட்ல? இங்க கார்த்திகைங்கிறது யாரு? டேய் நீயாடா? ஹலோ, யாருங்க நீங்க? நீங்க பாட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. டேய் இவர் யாருன்னு தெரியல உனக்கு? இந்த ஊர்ல தானே இருக்க? என்னமோ நேத்து தான் ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி பேசுற. எங்க எனக்கு தெரியாதுங்க. டேய் மெதுவா பேசுறா. குறவளைய அறுத்து விடுவேன். குறம்போக்கு. ஏங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க பாட்டுல என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அதானே எங்க வீட்டுக்குள்ள வந்து ஏன் பையனை மிரட்டி பேசிட்டு இருக்க? டேய் வேண்டாமா? பொம்பளைய லட்சணமா ஓரமா நில்லு. இங்க பாரு, நின்னு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. இல்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடுவேன். அண்ணன் தான் மக்கள் மேம்பாட்டு கழக கட்சியோட மாவட்ட செயலாளர். இவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்ய முடியும். இவருக்கு தெரியாத ஆளே கிடையாது. ஏங்க நீங்க யாரா இருந்தா என்னங்க, முதல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. டேய் கைய நீட்டாதடா. எங்க அண்ணன் முன்னாடி கைய நீட்டி பேசுற? கை இருக்காது. கர்ணா சும்மா இருடா. ஆனா ஊனா உனக்கு கையெடுக்கிறதே வேலையா போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்கு என் மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அஞ்சலியை பண்ண 4 பேர்ல என் பையனும் ஒருத்தன். உங்க பையன் அந்த 4 பேரையும் மறுபடியும் பார்த்துட்டு வந்திருக்கிறான். பார்த்தவன் எதுவும் தெரியாத மாதிரி விலகி போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள போலீஸ்ல காட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வேற வந்திருக்கிறான். ஆமாங்க, மிரட்டினாங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? டேய் எடுறா கத்திய. இவனுங்களை போட்டாதான் அடங்குவானுங்க. கர்ணா சும்மா இருடா. ஏன் தம்பி, உனக்கு கை கால் இல்லாம இருந்தா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? உன் லவ்வர 4 பேர் வந்தப்ப காட்ட வேண்டிய வீரத்தை இப்ப போய் காமிச்சிட்டு இருக்கிற? நான் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு உன் வீட்டுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் குடும்பத்தை பத்தின சகல விஷயமும் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நான் அரசியல்வாதி. 5 நிமிஷத்துல எதையும் என்னால தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி யார வேணாலும் 5 நிமிஷத்துல ஒரு தெரியாம அழிக்கவும் முடியும். ஏதோ பெரிய வீட்டு பசங்க முன்ன பின்ன இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி. கேட்கறது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லாமே தனக்குத்தான் ஒரு நினைப்பு. அப்படி வந்ததால நடந்ததுதான் இந்த விஷயம். இதையெல்லாம் பெருசு பண்ணாம இருந்தீங்கன்னா
உங்களை மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா கர்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா, எங்க எப்படி நீ எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சு போடுற? அண்ணா ஊன் சொல்லுங்க, நான் போடுறேன். ஐயோ வேணாங்க, அதுல எதுவும் செய்ய வேணாங்க. முடிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதை முடிச்சிட்டு வந்துதான் என் முன்னாடி வந்து நிப்பான் இந்த கர்ணா. என்ன முடிச்சிடலாமா? அதுல ஒண்ணும் வேணாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.